கண்டினியூஸ் ட்ராக் இல்ல. ஒரு கண்டினியூஸ் ட்ராக் வந்து அவங்களுக்கு இல்ல. நாலாவதா பாத்தீங்கன்னா முக்கியமானது இந்த மார்க்கெட்டை பத்தியான பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல. அதுக்கப்புறம் இவங்க கிட்ட ஒரு ஃபிளெக்சிபிள் மெத்தட்ஸே கிடையாது. ஃபிளெக்சிபிள் மெத்தட்ஸ் கிடையாது. ஸோ மார்க்கெட் உங்களுக்கு என்ன பண்ணும்? எய்தர் அப் ட்ரெண்ட்ல இருக்கும், அப்புறம் டவுன் ட்ரெண்ட்ல இருக்கும், அதுக்கப்புறம் சைட்வேஸ்ல இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி மார்க்கெட் வந்து அது வந்து ஒரு ஒரு லெவல்ஸ்ல வந்து மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். அப்போ அவங்க கிட்ட என்ன பண்ண முடியல, ஒரு ஃபிளெக்சிபிள் மெத்தட் வந்து எப்பப்போ எந்தெந்த மாதிரியா நான் வந்து ட்ரேட் பண்ணணும் அப்படின்ற அந்த மெத்தட்ஸ் கிடையாது. ஸோ எல்லாருமே என்னவா இருக்காங்க? ஃபர்ஸ்ட் ஸ்கேல்பிங் மட்டும்தான் மைண்ட்ல வச்சிட்டு இருக்காங்க. புரியுதுங்களா? ஸோ இதெல்லாம் கரெக்டான ரீசன்ஸ் தானே? ஏன் நம்ம வந்து ட்ரைனிங்ல வந்து ஏன் நம்மளுடைய சக்சஸ் ரேஷியோ வந்து இவ்வளவு கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு. புரியுதுங்களா? அப்போ மார்க்கெட்ல அவங்க என்ன பண்ணுங்க, ஸ்கேல்பிங் மட்டுமே நம்பி இருக்கிறாங்க. அவங்களால மார்க்கெட்டோட மத்த ஆப்பர்ச்சுனிட்டி என்ன பண்ண முடியல, பண்ண முடியல. என்னென்னலாம் ஆப்பர்ச்சுனிட்டி மார்க்கெட்ல இருக்கு? இன்ட்ராடே ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, ஸ்விங் ட்ரேட் இருக்கு, ஷார்ட் டைம் ட்ரேட்ஸ் இருக்கு, அப்புறம் லாங் டைம் ட்ரேட்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? நம்ம ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி பர்ஃபெக்டா ஒரு ஃபிக்ஸ்டு இன்கம் மாதிரியும் மார்க்கெட்ல நம்மளால ஜென்ரேட் பண்ண முடியும். சரிங்களா? இந்த மாதிரி வேரியஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை எப்படி யூட்டிலைஸ் பண்றது அப்படின்ற அந்த புரிதலும் அவங்களுக்கு கிடையாது. ஸோ இது வந்து அவங்களுக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா கம்ப்ளீட் அவங்களோட ட்ரேடிங் கேரியரே என்ன ஆயிடுது? உங்களுக்கு க்ளோஸ் ஆயிடுது. கரெக்ட்டுங்களா? கரெக்ட்டுங்களா நான் சொல்றது? அப்போ இதெல்லாம் நம்ம என்ன பண்ணோம் இப்போ இந்த லேர்னிங்ல, இந்த மென்டார்ஷிப்ல இந்த விஷயத்துக்கு எல்லாமே ஆன்சர் நம்ம கிரியேட் பண்ணணும். ஸோ இந்த மென்டார்ஷிப் ப்ரோக்ராமோடைய ரிசல்ட் உங்களுக்கு என்னவா இருக்குன்னா, உங்களுக்கு மார்க்கெட்ல பர்ஃபெக்டான ஒரு புரிதல் இருக்கணும், மென்டாரோட சப்போர்ட் உங்களுக்கு இருக்கணும். இந்த கோர்ஸ் முடிஞ்ச பிறகும் உங்களுக்கு ஒரு கண்டினியூஸ் உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் இருக்கணும். கரெக்ட்டுங்களா? ஒரு எக்ஸாக்டான மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்டிங்கான டூல்ல நீங்க என்ன ஆகணும்? எக்ஸ்பர்ட் ஆகணும். பர்ஃபெக்ட்டுங்களா? அதுக்கப்புறம் ஃபிளெக்சிபிள் மெத்தட்ஸ் உங்களுக்கு தெரியணும். மார்க்கெட் வந்து சைட்வேஸ்ல இருக்கு, அப்ப நான் எந்த மாதிரி மார்க்கெட்ல செட்டப் வச்சிருக்கணும், ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணணும், இதுக்கான புரிதல்லாம் உங்களுக்கு என்ன ஆகணும்? இப்போ இந்த மென்டார்ஷிப்போட கம்ப்ளீஷன்ஸ்ல உங்களுக்கு கிடைக்கணும். அப்புறம் மார்க்கெட்டோடைய ஒரு ஒரு விதமான சேஞ்சஸ்லயும் உங்களுக்கு என்ன பண்ண தெரியணும்? ட்ரேடிங் வந்து பண்ண தெரியணும். பர்ஃபெக்ட்டுங்களா? அப்போ நீங்க ஸ்கேல்பிங் மட்டுமே நீங்க என்ன பண்ணக்கூடாது? டிபெண்ட் பண்ணக்கூடாது. நீங்க என்ன பண்ணணும்? மார்க்கெட்டோடைய அதர் பொட்டென்ஷியல் ஆப்பர்ச்சுனிட்டில நீங்க தெரிஞ்சுக்கணும். கரெக்ட்டுங்களா? இதெல்லாம் தான் உங்களுக்கு முக்கியமானது. அப்போ எப்படி இதை வந்து தெரிஞ்சுக்கிறது? அதுக்கப்புறம் இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, இந்த 90% மேல இந்த ஃபெயிலியர் இருக்காங்கல்ல, இவங்க அப்போ 100% வந்து ஒரு 100 மெம்பர்ஸ் வந்து ஃபெயிலியர் ஆயிருக்காங்க அப்படின்னு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா, அதுல டேட்டா சொல்லுது அதுல 90% பிளஸ் 90% பிளஸ் யாருன்னா அவங்கலாம் வந்து தே ஆர் வெரி குட் இன் தி சார்ட்ஸ். இப்போ நீங்க ட்ரேடிங் வித் சார்ட்ஸ்லாம் பார்த்து நீங்க பிராக்டிஸ் பண்றீங்களே, அந்த சார்ட்ஸ்லயே அவங்க குட்டா இருக்கிறாங்க. அவங்களுக்கு நல்ல நாலேஜ் இருக்கு. புரியுதுங்களா? அவங்களுக்கு அதுல நல்ல நாலேஜ் இருக்கு. அந்த நாலேஜ் இருந்துமே ஏன் அவங்க ஃபெயிலியர் ஆகுறாங்க அப்படின்ற கொஸ்டின் உங்களுக்கு ரைஸ் ஆகுதுங்களா? அப்போ என்னன்னா அவங்களால அந்த நாலேஜ ப்ராப்பரா என்ன பண்ண தெரியல, அத ப்ராஃபிட்டா கன்வெர்ட் பண்ண தெரியல.
புரியுதுங்களா? அப்போ அவங்க ப்ராஃபிட்டா கன்வெர்ட் பண்ணனும் அவங்க என்ன பண்ணணும்? ஒரு பக்கம் அவங்க சார்ட்ல அவங்க நல்ல நாலேஜா இருக்கணும். அதுக்கப்புறம் அவங்க அந்த ட்ரேடிங் மெத்தட்ஸ்ல நாலேஜா இருக்கணும். அதுக்கப்புறமா அவங்க மார்க்கெட்டோட சென்டிமெண்ட் சேஞ்ச் ஆகும்போது மார்க்கெட்ல நான் எப்படி சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னு அந்த கிளாரிட்டி உங்களுக்கு இருக்கணும். கரெக்ட்டுங்களா? இப்போ சடனா எலெக்ஷன் பீரியட் இப்ப நடக்குது. இப்போ இந்த எலெக்ஷன் பீரியட்ல மார்க்கெட்டோட சென்டிமெண்ட் எப்படி இருக்கும்? ஒரு புல் மார்க்கெட்ல மார்க்கெட் சென்டிமெண்ட் எப்படி இருக்கும்? ஒரு பியர் மார்க்கெட்ல மார்க்கெட் சென்டிமெண்ட் எப்படி இருக்கும்? அப்படின்ற அந்த புரிதலோட சேர்த்து இந்த மூணுத்தையுமே அவங்களுக்கு என்ன பண்ண தெரியல? சிங்க் பண்ண தெரியல. கரெக்ட்டுங்களா? அப்போ ஒரு மென்டாரோட ரெஸ்பான்சிபிலிட்டி இப்ப என்னவா மாறுது? இது எல்லாமே அவங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணணும். கரெக்ட்டுங்களா? புரியுதுங்களா? ஓகே. இத நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ண போறோம்? அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா, நம்ம இங்க எப்படி ஃபிக்ஸ் பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம மார்க்கெட் ப்ரொஃபைல ரொம்ப டீடைல்டா இங்க லேர்ன் பண்ண போறோம். மார்க்கெட் ப்ரொஃபைல டீடைல்டா லேர்ன் பண்ண போறோம். அதுக்கப்புறம் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி அண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டை நம்ம டீடைல்டா லேர்ன் பண்ண போறோம். அப்ப என்ன உங்களுக்கு கிடைக்குது? உங்களுக்கு நாலேஜ் கிடைக்குது. அதுக்கப்புறம் இதை டீடைல்டா நீங்க அனலைஸ் பண்ணும்போது உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்குது. ஸ்ட்ராட்டஜி கரெக்ட்டுங்களா? அதுக்கப்புறம் இந்த மார்க்கெட்ல வர சென்டிமெண்ட் சேஞ்ச் அப்போ நான் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும்? எப்படி என்னுடைய கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ணணும்? அதானுங்க மார்க்கெட் சென்டிமெண்ட் சேஞ்ச் ஆகும்போது என்னங்க நம்ம நடக்குது? நம்ம லாஸை நோக்கி போறோம். கரெக்ட்டுங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ணணும். அப்போ நம்ம இந்த கேபிட்டலை எப்படி ப்ரொடெக்ட் பண்றது அப்படின்றது நம்ம என்ன பண்றோம்? ப்ராப்பரா இந்த மார்க்கெட்ல சேஞ்சஸ் நடக்கும்போது எந்த மாதிரி நான் வந்து என்னுடைய ட்ரேடிங் பிளானை அமெண்ட் பண்ணணும் அப்படின்றத நம்ம என்ன பண்றோம்? பிராக்டிஸ் பண்ண போறோம். அப்போ இந்த விஷயங்கள் பண்ணும்போது உங்களுக்கு என்ன நடக்குது? இது எல்லாத்தையும் நீங்க ஓவர் கம் பண்ணிடுறீங்களா? அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? இந்த 2% வந்துருவீங்களா? அப்போ நம்ம இங்க 2% போகணும்னு மட்டும் நினைச்சா அது போறதுக்கான வழிய நம்ம என்ன பண்ணோம்? நம்ம ஒரு ரோட் மேப் மாதிரி ரெடி பண்ணோம். கரெக்ட்டுங்களா? அதான வழி ரோட் மேப் தானே வழி. எந்த பக்கம் போய் எப்படி சேஃபா கொண்டு போறதுன்றத இப்ப நீங்க வந்து உங்க பிசினஸ்ல என்னது? அந்த உங்ககிட்ட ஒப்படைச்ச பொருளை கரெக்டா சேஃபா என்ன பண்ணும்? கன்சைனிக்கு கொடுத்துடணும். கரெக்ட்டுங்களா? அப்போ நீங்க ப்ராப்பரா அப்ப அந்த ஒர்க் உங்களுக்கு முடியணும். அப்பதானே சக்சஸ் கிடைக்குது. அப்ப தேவையான சேஃப்டி மெஷர்மெண்ட், மழை பெஞ்சா நனையக்கூடாது. கரெக்ட்டுங்களா? அப்போ ஒரு பொருளோட தன்மைக்கு ஏத்த மாதிரி அது பதமா பேக் பண்ணி அனுப்பணும். அவங்களோட சென்டிமெண்டான பொருளா இருந்தா அதை வந்து நல்லா பேக் பண்ணிட்டு டைம்லி அங்க டெலிவரி கொடுக்கணும். எல்லாமே இருக்குல்ல. அப்போ எப்படி அந்த பிசினஸ் நீங்க எப்படி கேர் எடுத்துக்கிறீங்களோ அதே மாதிரி என்ன பண்ணும்? இங்க இந்த பிசினஸ்ல நீங்க கரெக்டா ப்ராப்பரா கேர் எடுத்துக்கணும். புரியுதுங்களா? இப்ப அங்க எப்படி மழை காலம், வெயில் காலம், பனி காலம் வரும்போது உங்க பொருட்களை நீங்க இடமாற்றம் செய்யும் போது எப்படி அதுக்கு தகுந்தாப்புல நீங்க ரெடி பண்ணி அனுப்புறீங்களோ சேஃப்டி மெஷரை, அதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும்? ப்ராப்பரா நம்ம ட்ரேட் பிளான்ல ப்ரொடெக்ஷனோட என்ன பண்ணணும்? ட்ரேடிங் பண்ணணும். புரிஞ்சுச்சுங்களா? அப்போ இந்த மென்டார்ஷிப்போடைய ரிசல்ட் உங்களுக்கு என்னவா இருக்கணும்? இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் உங்களுக்கு முடியணும். பர்ஃபெக்ட்டுங்களா? கிளியருங்களா? அப்போ நீங்க என்ன பண்ணணும்? இதெல்லாம் நீங்க ரெடி ஆகிற வைக்க என்னை விட்டு போக கூடாது. நீங்க என் கூட டிராவல் பண்ணும். ஏன் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க? 1 மந்த்லயே இந்த ஸ்டேஜ் வந்துருவாங்க. இன்னும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க? ஒரு 2 மந்த்ஸ் ஆகும் இந்த ஸ்டேஜ் வர்றதுக்கு. இன்னும் ஒரு சிலருக்கு 3 மந்த்ஸ் ஆகும்.
இன்னும் ஒரு சிலருக்கு 6 months கூட ஆகும் இந்த ஸ்டேஜ் வர்றதுக்கு. ஓகேங்களா? இந்த ஸ்டேஜ் வர வைக்கும் நான் உங்கள கைட் பண்ணுவேன். புரியுதுங்களா? உங்களுடைய வேகத்துக்கு ஏத்த மாதிரி நான் உங்களை வந்து கைட் பண்ணுவேன். ஆனா நீங்க என்ன பண்ணக்கூடாது? உங்களுடைய மோட்டிவேஷனை விட்டுறக்கூடாது. நீங்க என்ன பண்ண உங்களை செல்ஃப் மோட்டிவேட்டடா என்ன பண்ணும்? நிறைய டிஸ்ட்ராக்ஷன் வரும். நம்ம இந்த டிராவல் வந்து பண்ணும்போது நிறைய டிஸ்ட்ராக்ஷன் வரும். இன்னும் என்னப்பா 1 மாசமா நீ லேர்ன் பண்ணிட்டு இருக்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கேட்பாங்க 1 மாசமா லேர்ன் பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த 1 மாசம் லேர்ன் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன நீங்க எவ்வளவு ப்ராஃபிட் எடுத்தீங்க? நான் பேர் இங்க ஒரு ப்ராஃபிட் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஸ்கிரீன்ஷாட் உங்களுக்கு கொடுப்பாங்க. உடனே உங்களுக்கு வைப் ஆகும். என்னப்பா இது 1 மாசமா லேர்ன் பண்றேன், நான் இன்னும் எதுவுமே சம்பாதிக்கலையே, 2 மாசமா நான் லேர்ன் பண்றேன், எதுவுமே நான் சம்பாதிக்கலையே அப்படின்ற மாதிரி உங்களை பயங்கரமா என்ன பண்ணுவாங்க? டிமோட்டிவ் பண்ணுவாங்க, டைவர்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல பார்த்துருக்கேன். ஓகேங்களா? ஆனா நம்ம இந்த மென்டார்ஷிப்பை எதுக்காக எடுத்திருக்கிறோம் அப்படின்றத நீங்க என்ன பண்ணணும்? ஒரு நிமிஷம் யோசிக்கணும். இந்த மென்டார்ஷிப்போட ரிசல்ட் உங்களுக்கு என்னவா இருக்கணும்? பணம் சம்பாதிக்கிறது உங்களுக்கு நோக்கம் கிடையாது. இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஆன்சர் ஃபர்ஸ்ட் கிடைக்கணும். ஏன்? இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சி நீங்க ரெடி ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு மணி என்னது? பை ப்ராசஸ். கரெக்டுங்களா? இப்போ உங்களோட பிசினஸ்ல அந்த பொருட்களை எப்படி சேஃப்டியா பேக் பண்ணி கரெக்டான டைமிங்க்கு கொண்டு போறது அப்படின்ற அந்த பர்டிகுலர் எக்ஸ்பீரியன்ஸை நீங்க பர்ஃபெக்டா எடுத்துட்டீங்கன்னா தானா உங்களுக்கு கஸ்டமர் தேடி வருவாங்கல்ல. அப்போ அதேதான் இங்க. இப்போ ட்ரேடிங்ல சக்சஸ் ஆகிறதுக்கு உங்களுக்கு தேவையான பாயிண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு நீங்க நோட் பண்ணிட்டீங்க. அது பிரகாரம் நீங்க இப்போ ஒர்க் பண்றீங்க. அதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாம் நீங்க ஃபைண்ட் பண்ணி பிராக்டிஸ் பண்ணி நீங்க ரெடி ஆயிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ப்ராஃபிட் வரும்லங்க. அவ்வளவுதாங்க. இந்த புரிதல் உங்களுக்கு இருக்கணும். கொஞ்சம் பொறுமையா நீங்க இந்த பாதைய கடந்து வரணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா ஆரம்பத்துல என்ன பண்ணுவாங்கன்னா என்னுடைய கிளாஸஸ் பார்த்துட்டு கொஞ்சம் மோட்டிவேஷன் ஆயிட்டு உடனே வந்து ஜாயின் பண்ணுவாங்க. ஜாயின் பண்ணி ஒரு 2 வீக்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா எனக்கு இன்கம் வரல, அந்த இடத்துல வந்து ஒரு அல்கோ ட்ரேடிங் நடத்துறாங்க, அங்க அல்கோ ட்ரேடிங்ல நான் போயிட்டேன்னா எதுவுமே நான் பண்ண வேணாம், நான் வெறும் அந்த பணம் மட்டும் அங்க டெபாசிட் பண்ணா போதும், அதுவே என்ட்ரி போட்டுக்கும், அதுவே எக்ஸிட் பண்ணிக்கும், அதுவே எல்லாம் பண்ணிக்கும், என்னால இந்த மேனுவல்லாம் பண்ண முடியாது, இந்த மேனுவல் ப்ராசஸ்ல என்னால கத்துக்க முடியாது அப்படின்னு நினைச்சாங்கன்னா அப்ப அவங்க மார்க்கெட்ல என்ன பண்ணல, அவங்க இன்னும் சக்சஸ்க்கான தேடல அவங்க கிரியேட் பண்ணிக்கல. புரியுதுங்களா? இதெல்லாம் இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லாம் வரும். இது மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு, இந்த ஸ்ட்ராட்டஜில இந்த கிரீன் சிக்னல் வந்தா பை பண்ணலாம், இந்த ரெட் சிக்னல் வந்தா செல் பண்ணலாம், 1:2 ரேஷியோல எனக்கு வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணக்கூடாது? நீங்க உங்களை டைவர்ட் பண்ணிக்க கூடாது. ஏன்னா இந்த மென்டார்ஷிப்போட நோக்கம் உங்களை ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடரா மாத்துறதுதான். புரியுதுங்களா? மென்டார்ஷிப்போட நோக்கம் என்ன? உங்களை ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடரா உங்களை கொண்டு வர்றது. இதுதான் உங்களோட ஏம். நீங்க யாரையும் என்ன பண்ணக்கூடாது? டிபெண்ட் பண்ணக்கூடாது. ப்ராஃபிட்டோ லாஸோ அது என்னவா இருக்கணும்? நீங்க எடுக்கிற ட்ரேடா இருக்கணும். புரிஞ்சுதுங்களா? கிளியருங்களா? ஸோ இதுல நீங்க ரெடி ஆயிட்டு, இதுல நீங்க மைண்ட் செட் என்ன பண்ணும்? ரெடி ஆகணும். ஓகேங்களா? நீங்க ரெடியா இருக்கீங்களா? ஓகே, ஃபைன். தேங்க்யூ.